கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் உடைய ஷார்ட் லிஸ்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1500 பிளேயருக்கு மேல அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா? பட் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டை ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு சில பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது போக எந்தெந்த பிரைஸ் கேட்டகரியில எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, என்னென்ன கண்ட்ரியில் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக எப்போ நடக்க போகுது, ஃபைனல் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, என்னென்ன டைமிங், எந்த சேனல் டெலிகாஸ்ட் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ பொதுவாக 1500 பிளேயர்களுக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஏன் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே வாசிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் டீமுக்கு டைமும் சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷார்ட் லிஸ்ட். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வரக்கு முன்னாடியே இந்த லிஸ்ட் எல்லா டீமுக்கும் போயிருக்கும். அவங்க எல்லாருமே டிக் பண்ணி இந்த பிளேயர் வேண்டாம்ப்பா, இது வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி அந்த ஒரு பிளேயரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா 574 பிளேயர்கள் மட்டுமே இந்த ஆக்ஷனுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறது. 1500 கிட்டத்தட்ட 574 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டது குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆயினும் 1000 பிளேயர்களுக்கு மேலே டிஸ்மிஸ் பண்ணிட்டு 574 பிளேயர்கள் மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். அப்படி இருந்தும் ஏன் 1500 பேர் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் மினி ஆக்ஷனுக்கு அவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் பண்ணி தான் ஆகணும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புதுசாக வந்திருக்கு இல்லையா? இதில் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷமும் பண்ண முடியாது. லைக் இப்போ ஒரு கேமரோன் கிரீன் வந்துட்டு இன்ஜுரினால பண்ணாமல் விட்டுட்டாரு. ஆனால் அடுத்த வருஷமும் ஒரு நாள் பண்ண முடியாது. மேபி அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அண்ட் ஃபைனலாக 574 பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த ஐபிஎல் ஆக்ஷனில், மெகா ஆக்ஷனில் டிஸ்பிளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதில் இந்த கேப்டு பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்தியன் பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஓவர்சீஸ் எவ்வளோ, அன்கேப்டு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ கேப்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் 241 பிளேயர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்தியா, ஃபாரின் கண்ட்ரி இதெல்லாமே சேர்ந்து. ஸோ அதில் இந்தியன் பிளேயர் மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 366 இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அன்கேப்டு பிளேயர்ஸ், அதாவது ஃபாரின் சரி, ஸோ இந்தியாவும் சரி, இதில் அன்கேப்டு பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 330 பேர் பக்கம் இருக்கிறாங்களாமா. ஸோ இது போக வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே செப்பரேட்டாக கணக்கெடுத்தா எவ்வளோ வருது அப்படின்னா 205 வெளிநாட்டு வீரர்கள் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ டோட்டலாகவே அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் ஃபைனலாக வரக்கூடிய அந்த முடிவுகள் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. ஆனால் அதில் பியூட்டி என்ன தெரியுமா? வெறும் 204 இல்லைன்னா 205 ஸ்லாட் மட்டும்தான் இருக்குது எல்லா டீம் கிட்டையுமே. ஓவரால் எல்லா டீமும் சேர்ந்து இவ்வளோக்குள்ளே தான் எடுக்க போகிறாங்க. ஆனால் டிஸ்பிளே பண்ண போகிறது 571 பிளேயர். ஸோ இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதில் ஆக்ஷன் செகண்ட் டே தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக எப்போ நடக்குது அப்படின்னா 24, 25ஆம் தேதி வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 24ஆம் தேதி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வருது, 25 வந்துட்டு மண்டே வருது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எத்தனை மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் 3 மணிக்கு. ஆனால் 1 மணிலேருந்தே லைவ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். பேசுவாங்க, அது பேசுவாங்க. ஸோ மொத்தமாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் ஓவராலாக அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது 3 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்போ தான் நமக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்குது, ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா, அந்த காபா டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அவங்களுடைய டைம் படி காலையில் 7 மணிக்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ மதியானம் 2:15 இல்லைன்னா 2:30க்கு முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக அதையும் கால்குலேட் பண்ணி அது முடிஞ்ச உடனே இதை பார்க்கணும். வியூவர்ஸ் இப்போ உங்களுக்கு டிஆர்பி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டீம் சைட்லேருந்து. உண்மையாலுமே சூப்பரான விஷயம்ங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ இடையூறும் இருக்காது. நீங்கள் நீட்டாக ஞாயிற்றுக்கிழமை இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், ஸோ ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக இதுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் லைவ் கவரேஜ் வந்துட்டு கவர் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கம்ப்ளீட் லிஸ்ட் விடுவாங்க, எந்தெந்த பிளேயர் எந்தெந்த கேட்டகரியில் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவுமே சோசியல் மீடியாவில் அஃபீஷியல் வெப்சைட்ஸ் நிறைய பேர் போட்டுட்டாங்க. செட் 1ல இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, செட் 2ல இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, செட் 3ல இவ்வளோ இருக்காங்க, செட் 4ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து 9 செட்டுக்கு மேலே விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் நான் செப்பரேட் வீடியோவாக மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் லிஸ்ட் பார்த்தாச்சு. புதுசாக வந்திருக்கிறது இதுதான் கைஸ். இனிமேல் 1500 பிளேயர்ஸ் கிடையாது, 574 பிளேயர் தான் ஆக்ஷனில் வர போகிறாங்க. அதுலேயும் ஃபில்டர் பண்ணி தான் வர போகிறாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் 205 ஸ்லாட் இருக்கு இல்லையா? அதில் 100க்கும் மேற்பட்ட ஸ்லாட் ஃபில் ஆயிடும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 150க்கு மேலே ஃபில் ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு 50 இந்த மாதிரி ஸ்லாட் மட்டும் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இதை எப்போ ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா மண்டே சொல்கிறேன் இல்லையா, மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதுலேயும் ஃபில்டர் பண்ணி ஸோ நமக்கு எவ்வளோ பிளேயர் வேணுமோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணிட்டு போயிடலாம்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீமும் எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ரூலாக இருக்க போது. ஸோ ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.